அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். இது ஃபார்முலா, இது ரேட்டிங் ஃபார்முலா. அப்ப என்ன பண்ணோம்னா ஸ்கின் எஃபெக்ட் வந்து கன்சிடர் பண்றதுனால இப்ப ஸ்கின் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது obtained by differential equation Bessel function considered as revolution of AC ratios. ஆக்சுவலா வந்து நார்மலா வந்து 60 Hz ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்கின் எஃபெக்ட் வேல்யூ வந்து 1.02. ஓகேவா, இது தான் நோட் பண்ணிங்க. ஸ்கின் எஃபெக்ட் k ஓட வேல்யூ வந்து பார்த்தா 60 Hz. நார்மலா 60 Hz எங்க யூஸ் பண்ணுவோம்? யூஎஸ்லாம் 60 Hz யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து 50 Hz வந்து நான் பார்க்க சொல்றேன். அப்புறம் இங்க பார்த்தா 60 Hz வந்து பாத்தீங்கன்னா 1.02 ஸ்கின் எஃபெக்ட் வேல்யூ. அப்ப டிசி என்ன ஃபைண்ட் பண்றோமோ அதோட 1.02 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் ஏசி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. எழுதுறியா இல்லையா தம்பி? எழுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்கின் எஃபெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி டெம்பரேச்சர் எஃபெக்ட். டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர் கேன் சேஞ்ச். ஓகே, டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். So temperature, resistivity of the conductivity material varies linearly over an operating temperature, and therefore resistance of any conductor surface suffer from same variation. அதாவது இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா R1ன்றது பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அட் இனிஷியல் டெம்பரேச்சர். இப்போ நார்மலா வந்து கண்டக்டர் கனெக்ட் பண்ணிடும். இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? anyone tell? கண்டக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? anyone tell? ரூம் டெம்பரேச்சர், ரைட். யார் சொன்னது ரூம் டெம்பரேச்சர்? ரைட், ரூம் டெம்பரேச்சர் தான் கண்டக்டர் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ன்றது என்ன? அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். எந்த இப்ப நார்மலா அந்த ரூமோட அது இன்டோர்ல இருந்தா ரூம் சொல்லும், அவுட்டோர்ல இருந்தா அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். அட்மாஸ்பியர் நார்மலா வந்து 25 டு 35 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். இப்போ சம்மர் சீசன்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், வின்டர் சீசன்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா R1ன்றது ரெசிஸ்டன்ஸ் அட் இனிஷியல் டெம்பரேச்சர். அதாவது இதே மாதிரி கண்டுபிடிச்சோம், ஏசி டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சோம் ஃபார் ரூம் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். அதுதான் வந்து R1. R2ன்றது செகண்ட் டெம்பரேச்சர்ன்றது கொஞ்ச நேரம் ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கண்டக்டர்ல ரைஸ் ஆகும். அந்த டைம்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R2. அப்ப இந்த ஏசி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ரூம் டெம்பரேச்சருக்கு, அதை வந்து இதை எடுத்துப்பாங்க. R2 வந்து இந்த டெம்பரேச்சர் இங்க Tன்றது இங்க வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்டிகுலர் மெட்டீரியல். அது ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அது சொல்றேன் என்னன்ட்டு. T2ன்றது பாத்தீங்கன்னா செகண்ட் டெம்பரேச்சர், T1ன்றது இனிஷியல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். அட்மாஸ்பியரிக் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ தட் இஸ் டேக்கன் as இனிஷியல் டெம்பரேச்சர். செகண்ட் T2ன்றது செகண்டரி டெம்பரேச்சர். T2ன்றது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர், எந்த டைம்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போறேன் அந்த டைம்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ தட் இஸ் யுவர் செகண்ட் டெம்பரேச்சர். இது நோட் பண்ணிங்க. அதை பேஸ் பண்ணி R2 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றேன், ஏசி கால்குலேட் பண்றேன். ஸ்கின் எஃபெக்ட் போட்டு 1.2 போட்டு RTC ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிச்சு, ரோ L by A கால்குலேட் பண்ணிருப்பேன், K போட்டிருப்பேன். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஏசி கிடைச்சிரும். இந்த வர ஏசி வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரை வந்து அடுத்த டெம்பரேச்சர் என்ன வரணுமோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா R1 into T plus T2 divided by T plus T1. கேபிட்டல் T எப்படி நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க அதை நோட்டேட் பண்ணிங்க. கேபிட்டல் Tன்றது என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்டிகுலர் மெட்டீரியல். அது சொல்றேன், அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்னு சொல்றேன். ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும், ஒரு டெம்பரேச்சர்ல வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து மாறும். ஓகே, அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும், இது நோட் பண்ணிங்க. T2ன்றது என்ன சொல்லுங்க? செகண்ட் டெம்பரேச்சர். T1ன்றது இனிஷியல் டெம்பரேச்சர். ஓகே, and this is continuation
இப்போ ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும் சொன்னல. இங்க ரோன்றது என்னது? வாட் இஸ் தட் ரோ? ரெசிஸ்டிவிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ல வர ரெசிஸ்டிவிட்டி. அதோட இந்த ரெசிஸ்டிவிட்டின்றது நியூ ரெசிஸ்டிவிட்டி. புரியுதா என்ன சொல்றேன்? ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ரெசிஸ்டிவிட்டி ஒரு யூனிட் என்ன? What's the unit of resistivity? Ohm per meter. Okay. Resistivity or unit வந்து ohm per meter. Ohm meter. Sorry, ohm per meter இல்ல ohm meter. Resistivity unit வந்து ohm meter for 20 degree. ஓகேவா? 20 டிகிரிக்கு காப்பர் அலைடு காப்பருக்கு வந்து இந்த வேல்யூ 1.72 into 10 to the power of -8. Okay. This is hard drawn copper. நம்ம நார்மலா காப்பர் அலுமினியம் அயன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? காப்பர் வந்து 1.72 into 10 to the power of -8. ஹார்ட் drawn காப்பர் இது ரெண்டு டைப் ஆஃப் காப்பர். இது வந்து ஹார்ட் drawn காப்பர் வந்து 1.77 into 10 to the power of -8. அலுமினியம் வந்து 2.83 into 10 to the power of -8. அயன் வந்து 10 into 10 to the power of -8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி மாத்துறோம். புரிஞ்சுதா என்ன சொன்னேன்? இது வந்து 20 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ரெசிஸ்டிவிட்டிப்பா ஓம் பெர் மீட்டர். இப்போ இந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ இந்த டெம்பரேச்சர் இந்த மேல போச்சுன்னா எந்த டெம்பரேச்சர் வந்து செகண்ட் டெம்பரேச்சர், இது இனிஷியல் டெம்பரேச்சர், இந்த இருக்கிற டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதுதான் இந்த வேல்யூ. ஓகே போட்டோன்னா அது புது ரெசிஸ்டிவிட்டி கிடைக்கும். டெம்பரேச்சர்னால ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆக என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். புரியுதா? இது ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு we have to consider this also. Resistivity increase linearly with temperature over normal range of temperature. If the resistivity at one temperature is known, resistivity of at another temperature can be found from. Okay, ஒரு டெம்பரேச்சர் ரெசிஸ்டிவிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த டெம்பரேச்சருக்கு என்ன ரெசிஸ்டிவிட்டின்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா படி. ஓகே, அதில் வந்து T1ன்றது resistivity T1 rho T1 ஓட temperature 1 of the centigrade. Resistivity at temperature T2 வந்து rho T2 temperature second அதாவது secondary temperature. Resistivity at what temperature T is temperature constant. T into temperature constant. So resistivity, this normal resistivity வந்து 20 degree centigrade இருக்குது. இந்த temperature constant கூட இந்த கான்ஸ்டன்ட் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் மேல போச்சுன்னா இங்க வந்து இது சப்ஸ்டிட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல Tல T2ன்றது என்ன? எந்த பர்டிகுலர் டைம்ல வந்து ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்றோமோ அதோட டெம்பரேச்சர். இது என்ன? T1ன்றது ரூம் டெம்பரேச்சர் ஆர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன டெம்பரேச்சர் இருந்து. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி யூனிட் தெரிஞ்சுங்க, ஓம் மீட்டர். ஓகே, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? 1 மீட்டர்ல ஓம் பெர் மீட்டர். ஓகே, ஒரு மீட்டர்னா ஓம் பெர் மீட்டர். வாட்ஸ் தி ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ்? டிசி ரெசிஸ்டன்ஸ் ரோ எல் பை ஏ. எல் வந்து ஒரு மீட்டர் எத்தனை மீட்டர் இருக்கோ பேஸ்ட் ஆன் தட் ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஓகே, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆன ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? லென்த். லிசன், length of the conductor increase ஆனா resistance அதிகமாகுமா கம்மியாகுமா? decrease, right? நம்ம என்னென்ன ஃபேக்டர் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? ஸ்கின் எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட். மூணாவது ஃபேக்டர் என்ன? ஸ்பைரலிங் and bundle conductor effect. Before that, what is spiraling? Normally this is for example conductor. This cross section view இதான் கண்டக்டர். ஓகே, ஸ்பைரல் பண்ணிருப்பாங்க. நடுவுல வந்து ஸ்டீல் இருக்கும், சுத்தி வந்து அலுமினியம் வச்சிருப்பாங்க. இது என்ன கண்டக்டர்? ACS. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஸ்டாண்டர்ட் அலுமினியம் கண்டக்டர் வித் ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் கோர் ஏசிஎஸ்ஆர். ஏசிஎஸ்ஆர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை ஸ்டீல் கண்டக்டர் இருக்கு நடுவுல? 7. எண்ணி பாத்தீங்கன்னா 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 ஸ்டீல் கண்டக்டர். சென்டர்ல ஏசிஎஸ்ஆர் சென்டர்ல என்ன இருக்கு சொன்னேன்? லாஸ்ட் பெஞ்ச். சென்டர்ல என்ன இருக்கும்? ஸ்டீல் இருக்கும். இங்க வந்து ஸ்டீல் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டாண்ட் 7 கண்டக்டர்ஸ். சுத்தி வந்து 2 லேயர். இது ஒரு லேயர், திஸ் இஸ் another லேயர். 2 லேயர் வித் 30 கண்டக்டர்ஸ். இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 30 வரும். ஓகே, ஒரு கண்டக்டரும் ஒரு ஸ்ட்ரிப்பும் வந்து பாத்தீங்கன்னா we have separate diameter. இது இருக்குல்ல, இது ஒண்ணுத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டயாமீட்டர் இருக்கும். இது இப்ப இது கால்குலேஷன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணனும்னா வேற டிஃபரெண்டா கால்குலேட் பண்ணும். ஓகே, டிரா பண்ண இது மட்டும் டிரா பண்ணீங்க, டிரா பண்ணா பண்ணீங்க. சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஏசிஎஸ்ஆர்னா அலுமினியம் கண்டக்டர் அலுமினியம் கோர் சொல்லலாம். ஏசிஎஸ்ஆர் நார்மலா வந்து அலுமினியம் கண்டக்டர் வந்து அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட். ஏசிஎஸ்ஆர்னா அலுமினியம் கண்டக்டர் அலுமினியம் கோர் எதுனா சொல்லுங்க. அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட். அது இல்லாம அலுமினியம் கண்டக்டர் அலாய் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஏசிஏஆர். இந்த கண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஏசிஎஸ்ஆர் தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து ஏசிஎஸ்ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம சம் அப்ளிகேஷன் இதெல்லாம் காஸ்ட்லி. ஓகே, அலுமினியம் கண்டக்டர் அலாய் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஏசிஏஆர். அது இல்லாம ஆல் அலுமினியம் கண்டக்டர் ஏஏசி. அப்படி இல்லைன்னா ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர் ட்ரிபிள் ஏசி. இது நோட் பண்ணிங்க. இது கண்டக்டர் வந்து OS லைன்ல என்ன கண்டக்டர் யூஸ் பண்ணலாம்னு. திஸ் இஸ் ஸ்பைரலிங் சொல்லுவாங்க. ஸ்டீல் நடுல இருக்கும், சுத்தி வந்து அலுமினியம் ஸ்டாண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா செப்பரேட் டயாமீட்டர் வந்து ஈக்குவலா இருக்கும் எல்லா ஸ்டாண்டும். ஓகே, இந்த ஸ்டாண்ட் இந்த அடுத்த ஸ்டாண்ட் அடுத்து எல்லா ஸ்டாண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா as ஈக்குவல் டயா. மோஸ்ட்லி வந்து ஏசிஎஸ்ஆர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அலுமினியமும் ஸ்டீலும் சேர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம நிறைய கண்டக்டர்ஸ் இருக்கு. அலுமினியம் கண்டக்டர்ஸ் அலாய் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஏசிஏஆர். அப்படிலாம் அலாய் ஆல் அலுமினியம் கண்டக்டர்ஸ் ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர்ஸ். இப்ப இந்த ஏசிஎஸ்ஆர் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து இந்த கண்டக்டர் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. இப்ப இந்த we have what's the formula for resistance? rho L by. இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு? ரோ இருக்கு, ஏ இருக்கு, எல் மட்டும் லென்த் மட்டும் ஏன் டிஃபரெண்டா இருக்குன்னா அந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லென்த்தா ஒரே பண்டிலா இருந்தா சேம் லென்த் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணீங்க. நான் நெக்ஸ்ட் இயர் பி நான் என்ன சொல்றேன், பைனா என்ன சொல் பை வந்து பைனா என்ன மீனிங் 180 டிகிரி. 180 டிகிரியா சர்க்குலா இருக்கிறதுனால பை எடுத்துக்கிறோம். பி நான் என்ன சொல்றேன் இது நோட் பண்ணீங்க, ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. இல்ல பின்றது பவர் கிடையாது, பிட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. ஸ்பைரலிங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா we have used this formula. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கண்டக்டர் COND ன்றது கண்டக்டர். ஓகே, rho by A root of 1 plus into pi 1 divided by P whole square. இது யூனிட் வந்து பாத்துங்க, யூனிட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு மீட்டர் இருக்குது. ஓகேவா, so here P னா என்ன பாத்துங்க, நோட் பண்ணுங்க. வேற இந்த என்ன நோட் பண்ணுங்க, வேர் COMD இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பவுண்ட் கண்டக்டர். ஒரு பவுண்ட் கண்டக்டர் P ல வந்து அந்த Pன்றது இங்க பாத்தீங்கன்னா
this is your meter. நான் சொன்னல length சொன்னல rho l by a. l க்கு பதிலா இந்த இடத்துல வந்து என்ன போட்டுருக்கோம்? கவனிங்க, பேசாதீங்க. root of 1 plus into pi by p whole square. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்முலா. இதுல இந்த இடத்துல l க்கு பதிலா 1 by p ன்றது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, p ன்றது length of the wound conductor. இது நோட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல இதுக்கு வந்து length of the wound conductor. அதுல p ன்றது பாத்தீங்கன்னா இதான் ஒரு கண்டக்டர். p ன்றது l ton p கண்டக்டர். ஒரு கண்டக்டர்ல p ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா l ton divided by 2 into r layer. relative pitch ன்னு சொன்னல, p ன்றது pitch of wound conductor. l ton ல இருந்து l நாம என்ன சொல்லுவோம்? also l length. ஓகே, length of one turn of spiral. ஒரு length of the அந்த ஸ்பைரல். ஒரு ஸ்பைரல் பார்த்தோம்ல, ஸ்பைரல்னா ஒரு ஃபுல் கண்டக்டர். ஓகே, 2r ன்றது இங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம். what is r here? radius. ஓகேவா, இங்க வந்து r ன்றது radius of the layer. ஓகே, radius of 2 into r போட்டா என்ன வரும்? diameter. அதான் இங்க 2 diameter. this is for இப்ப ரெண்டு கண்டக்டர் parallel இருக்குன்னு வெச்சீங்க. இப்ப ஒரு கண்டக்டர் மட்டும் this formula is for one conductor. phase neutral. listen, ரெண்டு கண்டக்டர் parallel இருந்துச்சுன்னா we go with this formula. okay, the parallel combination of n conductors with same diameter per layer give the resistance per layer as follows.